ஒரு புது முயற்சியா ஏதோ நம்ம மட்டும் படம் நல்லா இருக்கு படம் நல்லா இல்ல அப்படின்னு சொல்றதோட மட்டும் நிக்காம ஆடியன்ஸும் படம் எப்படி இருக்குன்னு சொன்னா எப்படி இருக்கும். தியேட்டர்ல இருந்து சுட சுட அப்படியே படத்தை பார்த்துட்டு வெளியில வரவங்க கிட்ட படம் நல்லா இருந்தா படம் நல்லா இருக்குன்னு உத்வேகத்தோட அவங்க பாராட்டுறதையும், படம் நல்லா இல்லைன்னா படம் நல்லா இல்லைன்னு அவங்க ரொம்ப கிரியேட்டிவா கழுவி ஊத்துவாங்க. அதையும் ஒரு படம் வந்துச்சுன்னா 10ல் 5 பேருக்கு அந்த படம் பிடிக்கலாம், 5 பேருக்கு அந்த படம் பிடிக்காம கூட போகலாம். ஒவ்வொருத்தரோட தனிநபர் அனுபவத்தை, அவங்களோட பர்சனல் அனுபவத்தை பொறுத்தும், அவர்களோட எதிர்பார்ப்பு அந்த படத்துல என்ன இருந்துச்சு அப்படிங்கறத பொறுத்தும், அவர்களோட வயசு, ஆனா பொண்ணா, அவன் லவ் பண்றவனா, அவன் கல்யாணம் பண்ணவனா, குழந்தை இருக்குதா, இல்ல அவங்க தாத்தாவா பாட்டியான்னு அவங்கவங்க ஃபேமிலியில எந்தெந்த பொசிஷன்ல இருக்கிறாங்களோ அதை பொறுத்து கூட அவர்களோட விருப்பம் ஒரு படத்தை பத்தி மாறுபடலாம். குழந்தைக்கு பிடிக்கிற படம் பெரியவங்களுக்கு பிடிக்காம போகலாம், பெரியவங்களுக்கு பிடிச்ச படம் டீனேஜ் பசங்களுக்கு பிடிக்காம போகலாம். இப்படி பலதரப்பட்ட எல்லா பேரையும் இன்டர்வியூ பண்ணி படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத அவங்க மூலமா கொஞ்சம் எடுத்து சொல்லணும் அப்படின்னு பாக்குறோம். பாப்போம் ஒர்க் அவுட் ஆதா இல்லையாங்கிறத பாப்போம். எப்பவும் போல வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதை பத்தி என்ன சொல்றது, படம் நல்லா இருக்கு, வந்து பாருங்க. எல்லாரும் ஆக்சுவலி இது ஏ சர்டிஃபிகேட் 18+ எல்லாருமே பாருங்க. கொஞ்சம் ரத்தம் இப்படி இருக்கும், நிறையா இருக்கும். ஆக்சுவலி படம் ஃபுல்லாக விஜய் சேதுபதி தான். சூரி கிளைமேக்ஸில் வந்துட்டு சூரி நல்லா பண்ணியிருந்தாரு, ஆனால் ஃபுல்லாக வந்துட்டு விஜய் சேதுபதி தான். என்கிட்ட இருந்தால் வீண்டை கேளுங்க, வீணெல்லாம் சொல்லுவான். எனக்கு பிடிக்கலங்க. எனக்கு பிடிக்கல. இல்லை என்னன்னா, வெற்றிமாறன் சார் மூவிஸில் எப்பயுமே வந்து கதை டக்குன்னு நகர்ந்துடும். ஃபஸ்ட்டு சீன்லேருந்து ஆரம்பித்து எடுத்துகிட்டு போயிடுவார். ஆனால் இப்போது இந்த படத்தை பொறுத்த வரைக்குமே இன்ட்ரோவில் இருந்தால் படமே ஆரம்பிக்குது. ஆக்சுவலாக இன்ட்ரோவில் ஃபைட் சீன் வரும், அதில் இருந்தால் விஜய் சேதுபதியோட எழுச்சி அப்படின்ற மாதிரியே வந்து ஆரம்பிக்குதா. ஆனால் படம் ஃபுல்லாகவே ஒன்லேயே நம்ம பார்த்துட்டோம்ல. ஸோ 2ல் பேக் ஸ்டோரி அப்படின்றது வந்து ரொம்ப கொஞ்சம் ரீசனபிள் இல்லாததாக இருந்தது. அதே மாதிரி நிறைய பேரோட ஸ்டோரி போகுது. கென்னுக்கு தனியாக ஒரு ஸ்டோரி போகுது, கிஷோருக்கு தனியாக ஒரு ஸ்டோரி போகுது. இது மாதிரி வந்து நிறைய பேருக்கு அவங்களோட ஒரு மெயின் ஸ்டோரியை அவங்க எப்படி செத்தாங்க, அவங்க எப்படி வந்து இவருக்கு ஒரு இன்புட்டாக இவர் இந்த அளவுக்கு போராட்ட குணத்தை ஊழியராக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்ற மாதிரி அந்த மாதிரி ரொம்ப தேவையில்லாத விஷயங்கள் இருந்தது. அதனால் எனக்கு பிடிக்கல ப்ரோ. எல்லா சீனுமே சூப்பர் ப்ரோ. நான் அதெல்லாம் வந்து எதுவுமே சொல்லலை. சீனெல்லாம் பக்கா, அதெல்லாம் நான் இல்லை. டைலாக்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது ப்ரோ. ஆனால் ஒரு வெற்றிமாறன் சீனோட ஒரு மூவிஸில் இருக்கிற சீன் மாதிரி இல்லை, ஒரு புதுமை இல்லை. அதுதான் இருக்கு ப்ரோ. படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. வெற்றிமாறன் டைரக்ஷனில் எப்பவுமே நல்லா தான் ப்ரோ இருக்கும். இதுவும் சூப்பராக இருக்குது, பார்க்கலாம். தாராளமாக ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். சூப்பராக இருந்தது, ஃபேமிலியாக சேர்ந்து எல்லாம் பார்க்கலாம். அவர் வந்து வன்மத்தெல்லாம் விட்டுட்டு ஃப்ரீயாக இருக்கணும்னு எல்லாரையும் இது பண்ணுறாரு, அது நல்லா இருந்தது, பக்காவாக இருந்தது. பார்ட் 1ல் வந்து அந்த கேர்ள்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போய் அடைக்கிறாங்க ஹீரோயின்லாம், அது செகண்ட் பார்ட்டில் எதுவும் காட்டல. அது ஒன்று மட்டும் தான் டிசப்பாயிண்டாக இருந்தது. சூப்பராக இருந்தது, சம்பவமாக இருந்தது. விஜய் சேதுபதி தான் முரட்டுத்தனமாக நடிச்சிருக்காரு, சூப்பராக இருக்கு, தரமாக இருக்குது. எல்லாரும் சம்பவம் பண்ணியிருக்காங்க. சீன் என்னது அவங்கெல்லாம் விட்டுறது தான் ஒரு அந்த பயிற்சியெல்லாம் சூப்பராக இருந்தது. கடைசியில் அந்த ஒரு ஜீப்பு கீழே விழுந்துருக்கலாம், அந்த விழுற மாதிரி வச்சுருந்துருக்கலாம். ஆனால் அதுதான் நான் எதிர்பார்த்தேன். சூப்பராக இருந்தது. வெற்றிமாறனோட சம்பவம் தான் அது, எல்லாமே சூப்பராக இருக்கும். ஹீரோயினுக்காக படத்தை பார்க்கலாம். படம் எப்படி ப்ரோ இருந்துச்சு? படம் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு ப்ரோ. எக்ஸாமுக்கு போயிடும் ப்ரோ. நீ சொல்லு ப்ரோ, படம் விஜய் சேதுபதி எப்படி ப்ரோ பண்ணிருக்காரு? ப்ரோ விடுதலை 1 விட விடுதலை 2 நல்லா இருக்குது ப்ரோ. விஜய் சேதுபதி நல்லா பண்ணிருக்காரு. சூரி எப்படி ப்ரோ பண்ணிருக்காரு? சூரி சூப்பரா பண்ணிருக்காரு. கம்பெனியோட ஹீரோயின் ப்ரோ, ஹீரோயின் தான் மனசு கஷ்டமாகுது ப்ரோ. அந்த சூரியோட ஹீரோயின் ஆச்சு. சூரியோட ஹீரோயின் அதை விடு ப்ரோ. இப்போ எனக்கு அசுரன் மச்சா தான் கவலையாகுது ப்ரோ. ஏன் ப்ரோ? ஆமா, மம்தா மஞ்சுவாரியோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் தான் கொண்டுருவாங்கல்ல. ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் அசுரன்ல தனுஷ் தானே. மூவி வந்து உண்மையாகவே நல்ல ஒரு படம். சூரி வந்து இப்போதைக்கு சூரியோட கதை வந்து இல்லை. சூரியனா மிஞ்சி போனால் ஒரு டைலாக் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசுகிறாரு. ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் சேதுபதி தான், தாறுமாறு விஜய் சேதுபதி. அவங்க கேரக்டர் ஓகே தான். 10க்கு 10 படம். நான் இந்த வருஷத்தில் பார்த்த படத்தில் பெஸ்ட்டுனா அது விடுதலை 2 தான். விஜய் சேதுபதி வந்து விஜய் சேதுபதி வாட்டி பார்த்தோன்னா கட்டி பிடிச்சா போதும், மிச்சம் வேறு எதுவும் தேவையில்லை. செம மூவிங்க, உண்மையாக தாறுமாறு படம். ஒரு கென் கருணாஸ் வர சீன்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் ரொம்ப ஷார்ட் பீரியடில் தான் வராரு, ஆனால் அவர் சூப்பராக நடிச்சிருக்காரு. லேகெல்லாம் எங்கேயும் இல்லை ப்ரோ, நல்லா தான் போகுது. ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் ரெண்டுமே சூப்பராக இருக்குது. ரெண்டுமே நல்லா என்கேஜிங்காக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்கேஜிங்காக இருக்கும், செகண்ட் ஹாஃபை விட கம்பேரிட்டிவ்லி. ஆக்டிங்லாம் அவர்லாம் என்ன ப்ரோ, அவர்லாம் நமக்கு தெரியும்ல, அவர் பயங்கரமாக தான் நடிச்சிருக்காரு.
இருக்கு அதான் ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபுல்லாக சூர்யா பேஸ் பண்ணி போவோம், செகண்ட் பார்ட் ஃபுல்லாக விஜய் சேதுபதி தான். அவருக்கு அதை ஓரியன்டாக போவோம். சூரி ஜஸ்ட் அதில் ஒரு பாட்டாக இருப்பார், அவ்வளோதான். மற்றபடி ஐ ஃபீல் லைக் ஸ்க்ரீன் பிளேயில் வந்து கொஞ்சம் டைலாக்ஸ் வந்து ரொம்ப லென்த்தியாக இட் வாஸ். பட் தென் மற்றபடி லைக் சின்ன சின்ன இடத்துல கொஞ்சம் என்கேஜிங்காக இல்லை, கொஞ்சம் அது லாங் இழுத்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி இட் வாஸ் ஆல் குட். இட் வாஸ் நைஸ், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஷார்ட் டைமில் வந்தால் கூட தேர் போர்ஷன்ஸ் எல்லாம் வந்து நோட்டிசபிளாக இருந்துச்சு. இதுலேயும் நல்லா தான் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப நல்லா இருந்தது படம். கண்டென்ட் பேஸ்ட் ஃபில்மாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் கண்டென்ட் பேஸ்ட் ஆடியன்ஸ் யார் வந்து ரொம்ப கருத்து எதிர்பார்க்குறாங்க, ஒரு நல்ல கதை எதிர்பார்க்குறாங்க, இந்த பாட்டு அதெல்லாம் இல்லாத ஒரு நல்ல படம் எதிர்பார்க்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு ரொம்ப நல்ல படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் 2 பேருமே அந்த ரோலில் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக அந்த கண்டினியூட்டி இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. அண்ட் ஒரு ரொம்ப நல்ல கதைன்ற மாதிரி தான் நான் நம்புகிறேன் இந்த படத்தை. பிகாஸ் எனக்கு யூஸ்வலாக ஒரு சீக்வல்னால் அதுக்கு ஒரு பாட்டுக்கு எடுத்த அந்த ஜஸ்டிஸை பண்ண முடியுமான்னு தெரியல. பட் இந்த படம் நான் பண்ணுச்சுன்னு தான் சொல்லுவேன். இப்போ ஒரு கருத்துள்ள படம், ஃபைட் சீனும் ஏற்ற மாதிரி தான் வச்சுருக்காங்க. ரொம்ப ஓவராக லைக் ஃபைட் மட்டுமே இருக்கிற மாதிரி படம்னு சொல்ல முடியாது. ஒரு போராட்டமான படம்ன்றதுனால ஃபைட் சீன் வைக்காமல் அந்த உணர்ச்சிகளை நம்மளால் கொண்டு வர முடியாதது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட் பேஸ்ட் ஃபிலிம் நிறையா லைக் பண்ணுறதுனால எனக்கு ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு லைக் பிரச்சனையுமே இல்லை. ரொம்ப ஒரு கண்டினியூட்டியோடு இருக்குது, ஒரு லேக் ஆல போர் அடிக்காது கண்டிப்பாக படத்தில். மூவி வைஸ் தரமாக இருக்குங்க. 100க்கு 100 ரேட்டிங் கண்டிப்பாக கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம். விஜய் சேதுபதி, மஞ்சு வாரியர், சூரி, ஸோ எல்லாரும் அதில் நடிச்சிருக்கிற எல்லாரோட ஆக்டிங்குமே தரமாக தான் இருக்குது. குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது. படத்தில் ரொம்ப பிடிச்ச சீன்னா அந்த மஞ்சு வாரியரும் சூரியும் 2 பேருமே தோழர் தான். அவங்க 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அது ஒரு சீன் நல்லா வந்து காமிச்சிருப்பாங்க படத்தில். ஸோ இதுலேயும் ஒரு பர்டிகுலர் சீன் ஃபஸ்ட் சீன் காட்டப்பட்டிருக்கு தான். ஸோ அது மாதிரி இஷ்யூ இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ ஏதோ ஒரு ஊரில் ஏதோ ஒரு இடத்துல யாரும் பாதிக்கப்பட்டு தான் இருப்பாங்க. ஸோ இதுலேருந்து யாருன்னா அதுலேருந்து இது மாதிரி பார்த்து திருந்தலாம்ல நிறைய பேர். எப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சு வாரியோட லவ்வாக இருக்கலாம், அவங்க 2 மஞ்சு வாரியரும் விஜய் சேதுபதி லவ்வாக இருக்கலாம். ஸோ இவங்க எப்படிலாம் அடக்கியிருக்காங்க, ஸோ இவங்க எப்படி ரிவெஞ்ச் எடுத்திருக்காங்க. ஸோ எங்களோட அதான் வன்முறை வன்முறை வந்து எங்களோட மொழியில், ஸோ அந்த மொழியும் எங்களுக்கு பேச தெரியும் அப்படின்ற ஒரு இதை பற்றி நல்லா பேசியிருக்காங்க. பாராட்டுங்க வெற்றிமாறன் சார், பாராட்டுங்க. பார்த்தல எல்லாம் 2 நிமிஷம் தான் போடுவீங்க, ஆனால் நான் 10 நிமிஷம் பேசணும். என்ன பண்ணுறது? படம் பேரு விடுதலை. நம் இந்தியா தேசத்துக்கு எப்படி நமக்கு ஒரு விடுதலை கிடைச்சதோ இவருக்கு இப்ப விடுதலை கிடைச்சிருக்கு. அதுதான் இந்த படத்துல வந்து சொல்ல வராங்க. ஏன்னா ஒவ்வொரு வேலையிலும் ஒவ்வொரு இடத்துலயும் நம்மள அடிமைத்தனமா அவங்க வச்சிருக்காங்க. அந்த அடிமைத்தனத்தை காப்பாற்றுறது தான் வந்திருக்காரு விடுதலை 2. அதுதான் இந்த படத்துல வந்து விடுதலை 2ன்னு வச்சிருக்காங்க. ஏன்னா என் வேலையில ஒவ்வொரு சூப்பர்வைசர் ஒவ்வொரு மேனேஜர் என்ன கொடுமைப்படுத்துறான். 100 ரூபாய் சம்பளம் கொடுத்தா 1000 ரூபாய்க்கு என்ன வேலை வாங்குறான். அதுதான் இந்த படத்துல அவங்க சொல்ல வராங்க. இந்த படத்தை பார்க்கும்போது என் மனசுல அந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சு. கடைசியில என் தலைமை விஜய் சேதுபதி வேற அவங்க சாவடிச்சு கொடுமைப்படுத்திட்டாங்க. பாவீங்க, ரொம்ப கஷ்டமாகுது தலை. ஏதாவது கேட்கணும் கேளுங்க. இதுல சூரியன்றதே கிடையாது தலைவா. இதுல பாத்தீங்கன்னா முழுக்க விஜய் சேதுபதி ஐயா தான் இருக்காரு. சூப்பராக இருந்துச்சு. வேற என்ன சொல்கிறது ப்ரோ, நல்லா இருந்துச்சு. விஜய் சேதுபதி ஆக்டிங், சூரிய ஆக்டிங், அவரோட டைரக்ஷன், அஃப்கோர்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. படம் யாருக்காக மேம் எடுக்கப்பட்ட படம்? யாருக்காகலாம் கிடையாது ப்ரோ, ஜென்ரல் ஆடியன்ஸ் பார்க்கணும், அந்த பாலிடிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். அதுதான் எனக்கு தெரிஞ்ச அவர் அந்த இன்டென்ஷனில் தான் எடுத்திருக்காரு. ஸோ எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். விடுதலை 2 எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. நம்ம வந்து ரிவ்யூ சொல்கிறத கம்மி பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக பாட்டுக்கு போயிடலாம். விஜய் சேதுபதியின் விடுதலை 2 பார்க்க போகிறோம் தேட்டரில். வெற்றிமாறன் டைரக்ஷனு செம்ம மாசு, இளையராஜா மியூசிக் எல்லாம் செம்ம கிளாஸு, சூரியன் ஆக்டிங் எல்லாம் தாறுமாறு, ஆக மொத்தம் படம் செம்ம கொல மாசு, கொல 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 மாசு.
இந்த மாதிரி தான் படம் இருக்குது. எல்லாரும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ரிவ்யூ சொன்னால் நிறைய பிரச்சனை வருது, ரிவ்யூ போடாதீங்கன்றாங்க. அதனால் நம்ம பாட்டை மட்டும் பாடியாச்சு. எல்லாரும் வந்து படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. படம்னா ஒரு நல்லது புகுத்துனாங்க, இது நல்லதே இல்லைங்க. எல்லாமே எப்படி தத்துவம் சொல்லிட்டு வன்முறையை தோண்டினுறாங்க. இதெல்லாம் படமா இல்லை கேட்குறேன். தத்துவம்னா எப்படி அன்பை புகுத்தணும், நல்ல வழியில் போகணும், அதான் தத்துவம் சொல்லிட்டு எல்லாரும் அருவாளை வெட்டுறாங்க, துப்பாக்கியில் சொல்கிறாங்க. இது ஒரு தத்துவமா இல்லை கேட்குறேன். ஆனால் டைலாக் மட்டும் பெருசாக வரீங்களே, தத்துவம் இல்லாத தலைவர்கள் வந்து ரசிகர்களை தான் தூண்டுவாங்க சொல்லிட்டு நான் என்ன அது பதில் நான் சொல்லிட்டேன். ரசிகர்கள் வந்து அன்பை புகுத்துவாங்க, பட் தத்துவம் வச்சுன்னா நீங்கள் வன்முறை தான் புகுத்துறீங்க. இதுவே அந்த கான்செப்டே தப்பு அப்படின்னும் போது எப்படி நீங்கள் அந்த மாதிரி சொல்லலாம்? நான் வன்மையாக கண்டிக்கிறேன் டேரக்டரை. ஏன்னா இவங்க வந்து குத்தி காட்டுறாங்கன்னு தெரியுது, பட் அந்த குத்தி காட்டுறதுல ஒரு நியாயம் வேணாம். நீங்கள் உங்கள் தத்துவத்தை வச்சு என்ன பண்ணுறீங்க? இளைஞர்கள் மத்தியில் வன்முறை தான் தோன்றீங்க, பட் எங்களுக்கு வன்முறை வேணாம், ஒரு நல்ல ஆட்சி வேணும், நல்ல வழிமுறை வேணும். அது வந்து இந்த படத்தில் ஒழுங்காக பண்ணல. வெற்றிமாறன் இந்த படத்தோட கட்டமைப்பே சரியாக கட்டமைக்கல தான் நான் சொல்லுவேன். வாய்ப்பு கொடுக்கல, ஏன் உள்குத்து குத்துறாம டைலாக் தான் வைக்கிறீங்க? நீ வாய்ப்பு கொடுக்கல அது வேறு விஷயம், ரெண்டாவது பட்சம். பட் ஒரு கட்சி நல்லது பண்ண ஒருத்தவங்க வரும்போது அவங்கள வந்து குத்தி காட்டுற விதமாக இந்த மாதிரிலாம் சொல்கிறது வந்து என்னால் ஏற்றுக்க முடியல. இது வந்து ஃபஸ்ட்டு லாஜிக்காகவும் இல்லை, அதான் சொல்கிறேன். கட்சியில் உங்கள் தத்துவ தலைவரே இறந்துட்டார்ல, விஜய் சேதுபதி கொண்டீங்களா? அப்போ உங்கள் தத்துவத்திலேயே வந்து உங்கள் தத்துவத்தை ஃபாலோ பண்ணுறவங்க செத்துருவாங்க. அதான் உங்கள் மேட்ரு. அதை நீங்களே சொல்லிட்டீங்களா? இது நாங்கள் வேறு என்ன தனியாக சொல்கிறது? படம் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருந்தது. செம்ம ஃபீல் அவுட்டு, செம்ம ஒரு நான் ரொம்ப நாள் எதிர்பார்த்த ஒரு படம்னே சொல்லலாம். நிறைய அரசியல் கலந்த, நிறைய பேச முடியாத கருத்துக்களையும் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய விழிப்புணர்வுகளையும் செம்ம தூண்டல் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது ஜாதி வர்க்கம், அதிகார வர்க்கம், அதுக்கு இடையில எவ்வளோ மாட்டிட்டு முழிக்கிறோம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் மக்களாட்சிங்கிறத தாண்டி இதில் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை வந்து புரிய வச்சு சொல்லியிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டைலாக் தாங்க உண்மையிலே சூப்பர். ஏன் அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு சீனில் வந்துட்டு ஆக்சுவலி கருணாஸ் அவர் பையன் வந்து பேசியிருப்பார். வாத்தியார் கூப்பிடுவார், உள்ள வாப்பா படிப்பா அப்படின்னு, எந்த வயசில் வேணாலும் படிக்கலான்னு சொல்லும்போதே அவர் சொல்லுவார், எல்லாரையும் ஒன்றா சமமாக உட்கார வைக்கிறீங்களோ அன்னைக்கு வந்து நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அம்பேத்கர் அவரோட நினைவுகள் தான் வந்தது உண்மையிலே சொல்லணும்னா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதிகார வர்க்கம், ஜாதி வர்க்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உடைச்சு என்னைக்கு நம்ம மேலோங்குறோமோ அன்னைக்கு மட்டும்தான் சமம் அப்படிங்கிறது நம்மளோட வளர்ச்சிக்கு, டோட்டல் நாட்டுக்குமே வளர்ச்சியை கொடுக்குறது அப்படிங்கிறது அதில் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணதாக இருக்கட்டும். கடைசி எனக்கு கருணாஸ் அவரோட பையன் வந்து ஒரு டைலாக் ஒன்று சார், அவர் சின்ன போர்ஷன் தான் ஸ்டார்ட் அப்பில், ஆனால் அதோட எஃபெக்ட் ஹெவியாக இருந்த மாதிரி இருந்தது. அதில் ஒரு டைலாக் ஒன்று வரும், அவர் வந்து சொல்லுவார், ஒடுக்குமுறை, அதாவது என்ன கீழே ரொம்ப, அதாவது எப்படி சொல்கிறது, ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து வர்ற பையனுக்கு மட்டும் வீரம் அதிகமாக இருக்குது, நாங்களாம் அதிகாரம் வர்க்கோம், ஆனால் எங்ககிட்ட வந்து வீரமே இல்லையே அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள்லாம் பேசியிருப்பார். அப்போ வந்து அவர் சொல்லுவார், நீங்கள் எங்கள் பாட்டை முப்பாட்டான எல்லாத்தையும் அடக்கி கடைசி கருவில் இருக்கும் போதே எங்களுக்கு அந்த வீரம் தன்னாலே வந்தது, அந்த கோபம், வெறி, இது எல்லாமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அந்த வரியெல்லாம் ரொம்ப அழகாக இருந்த மாதிரி இருந்தது. விடுதலை 2 இதை பற்றி பேசணும்னா விடுதலை 1 பற்றி பேசணும். அது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே வெற்றிமாறன் படம் சாதாரண ராவாக இருக்கும், ஒரு ஆடுகாலம் மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சி வந்து பார்த்தா அந்த படம் வந்து கலரே மாதிரி சூப்பராக இருந்துச்சு. விடுதலை 1 எப்படி இருக்குது, 2 எப்படி இருக்குன்னா பயங்கர எக்ஸ்பெக்டேஷனில் வந்தது. இது தப்பாக போச்சு, கொஞ்சம் அந்தளவுக்கு ஃபீல் பண்ணல. ஏன்னா பயங்கரமான கம்யூனிசம் பேசியிருக்காங்க. அது வந்து 2K கிட்ஸ்லாம் கண்டிப்பாக பிடிக்காது. எங்களை மாதிரி ஒரு ஆளுக்கு வந்து கண்டிப்பாக புரியும். நம்ம போடுற செருப்பும் சரி, நம்ம போடுற ட்ரெஸ்ஸும் சரி, பல பேர் அடி தட்டி ரத்தத்தில் பின்னாடி வந்த சுதந்திரம்டா, அதை நீங்கள் அசால்ட்டாக அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்கிற அரசியலை வந்து ரொம்ப தெளிவாகவே பேசியிருக்காப்புல. ரஞ்சித் சாரோட அரசியல் வந்து வேறு மாதிரி இருக்கும், மாரி செல்வராஜ் சாரோட அரசியல் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஆனால் வெற்றிமாறன் சார் வந்து அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா 2K கிட்ஸுக்கு புரியுற மாதிரி ஒரு அற்புதமான படத்தை கொடுத்துருக்காப்புல. இது வந்து கொஞ்சம் லேட்டாக இருக்கலாம், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டேலாம் பயங்கரமாக ஃபுல் ஆயிரும். வேறு வழியே கிடையாது. ஏன்னா சினிமாட்டோகிராஃபி விளாண்டுருக்காப்புல. கேப்டன் பிரபாரன் நம்ம எந்தளவுக்கு அனுபவிச்சு அந்த க்ரீனிஷான அந்த ஷார்ட்ஸு, அந்த அந்த என்ன சொல்ற எலிகேம் ஷார்ட்ஸ் எல்லாமே எப்படி பார்த்தோமோ அதோட சூப்பராகவே இருக்குது. கேமரா ஒர்க்கு எல்லாமே நல்லா இருக்குது. டெக்னிக்கலாக படம் வந்து ரொம்ப சவுண்டு, மியூசிக் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமாராக இருந்துச்சு. ஒளியே ஃபஸ்ட் ஹாஃபில் இருந்து சப்போர்ட் பண்ணல. ஓவரால் வந்து அந்த படம் பார்த்தீங்கன்னா சூரியோட படம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வாத்தியார் வந்து எப்படி வந்து தோழராக மாறினாங்கிறத ஒரே ஒரு லைனை மட்டும் வச்சு இந்த படத்தில் தோழருடைய இல்லையே போனதுனால இந்த படம் முழுக்க விஜிஎஸ் படமாக தான் இருந்துச்சு. மகாராஜாவோட சூப்பராக வாழ்ந்துருக்காப்புல. அவருக்கு வந்து தனியாக படத்துக்கு அவார்டு கொடுக்கணும்னா விஜய் சேதுபதிக்கு ஒரு அவார்டே கொடுக்கலாம். அந்தளவுக்கு இதுவரை இந்த மாதிரி விஜய் சேதுபதி நடிச்சதில்லை. ஏன்னா ரொம்ப யதார்த்தமாக நடிச்சாப்புல. அதனால் வந்து சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, சில பேருக்கு பிடிக்காது. ஆனால் இந்த படத்தில் நடிச்சிருக்காப்புல, ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காப்புல.
ஏன்னா இவங்க வந்து குத்தி காட்டுறாங்கன்னு தெரியுது. பட் அந்த குத்தி காட்டுறதுல ஒரு நியாயம் வேணாமா? நீங்கள் உங்கள் தத்துவத்தை வச்சு என்ன பண்ணுறீங்க? இளைஞர்கள் மத்தியில் வன்முறை தான் தோன்றீங்க. பட் எங்களுக்கு வன்முறை வேணாம், ஒரு நல்ல ஆட்சி வேணும், நல்ல வழிமுறை வேணும். அது வந்து இந்த படத்தில் ஒழுங்காக பண்ணல. வெற்றிமாறன் இந்த படத்தோட கட்டமைப்பே சரியா கட்டமைக்கல தான் நான் சொல்லுவேன். கேட்டீங்கல்ல, பாத்தீங்கல்ல எப்படி ஒவ்வொருத்தரும் படத்தை பத்தி புட்டு வச்சாங்கன்னு பாத்தீங்கல்ல. இவங்க எல்லாம் படத்தை பார்த்துட்டாங்க. நீங்களும் போய் ஒரு கால் இந்த படத்தை தியேட்டர்ல பாத்தீங்கன்னா பார்த்துட்டு வந்து இதே வீடியோல கீழே கமெண்ட்ல அந்த படத்துக்கு 10க்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க, எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. மத்தவங்களும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் படம் ஒர்த்தா இல்லையா. வேற ஒரு நல்ல படத்தோட பப்ளிக் ரிவ்யூவோட பொதுமக்களோட விமர்சனத்தோட அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை காத்துருங்க.